பாதி சுரைக்காய் எடுத்து தோல் சீவிட்டு ஒரு கேரட் சேர்த்து நல்லா துருவி எடுத்துக்கிறோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பீஸ் இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். சோம்பு, ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து 200 கிராம் பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சுரைக்காயில் தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் ஒரு அடை தோசை கன்சிஸ்டன்ட்க்கு நம்ம கிளறிக்கிறோம். கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அடை தோசை மாவை எடுத்து நல்லா சமப்படுத்தி லோ ஃப்ளேம்லையே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கிறிஸ்பியான சுரைக்காய் அடை தோசை ரெடி. டெய்லி தோசை இட்லிக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்கள் கிட்ஸுக்கும் செய்து கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.